யூடியூப் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 2025க்கான நட்சத்திர பலன்களை பற்றி பார்த்துட்ருக்கோம். அதன் வரிசையில் இன்றைக்கி பார்க்க போகிறது கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசியில் 4 பாதங்கள் கொண்டது. நட்சத்திர அதிபதி புதன். 2025 பார்த்திங்கன்னா 4 கிரகங்கள் பெயர்ச்சி அடைய போகுது. ராகு, கேது, சனி மற்றும் குருவுடைய பெயர்ச்சி. இந்த 4 கிரக பெயர்ச்சிகள் நடக்கிறதுனால நமக்கு ரொம்ப நாள் பட்ட பிரச்சனைகள், அதாவது இதெல்லாம் முடிவுக்கே வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த பிரச்சனைகள் அத்தனையுமே நிறைவடைகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம். பலவிதமான நல்ல விஷயங்களும் இந்த தடவை நம்ம கண்டிப்பான முறையில் எதிர்பார்க்க முடியும். ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பெண்களுக்கான பலன்கள் பற்றி பார்த்துடலாம். விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள், அதாவது பெண்கள் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படா முடிவுக்கு வரும் அப்படின்னு யோசித்து ஏங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் கடந்த ஒரு 4 வருஷமாகவே போய்கிட்டு இருந்திருக்கும். இதற்காக நம்ம என்ன பண்ணால் சரியாகும் அப்படின்னு யோசித்து பல முயற்சிகள் செய்து தோல்வி அடைஞ்ச நபர்களுக்கு இந்த வருஷம் ஒரு பொக்கிஷமான வருஷமாக இருக்கும். ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லணும்னா குழந்தை பேர் அப்படின்ற விஷயத்துக்காக ஏங்கி கஷ்டப்பட்டவங்க, பலவிதமான டெஸ்ட்டுக்கு போய் ஃபெயில் ஆனவங்க அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் பயிற்சி அடைஞ்ச உடனேயே நமக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பான முறையில் கிடைச்சே தீரும். அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது ராகு கேது பயிற்சி வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் கிணத்துல போட்ட கல் மாதிரியே தான் இருக்குது. எந்தவித நல்ல மாற்றங்கள் வரவே இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சோன்னாக்கா அதுவும் ஒரு பிரச்சனையிலேயே முடிஞ்சிருது. மேலதிகாரிகளாக இருக்கக்கூடியவங்க பெண்களாக இருந்தாங்கன்னா நமக்கு சண்டைகள், சச்சரவுகள், ஆர்கியூமெண்ட் இந்த மாதிரியே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. பெரிய அளவு ஒத்துமை இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் எல்லாமே நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கிரகங்கள் பயிற்சி அடைய நல்ல மாற்றங்கள் கொடுத்தே தீரும். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா திருமண வாய்ப்பு கைகூட போகுது. அதாவது சனி பயிற்சிக்கு அப்புறமா திருமண வாய்ப்பு அப்படின்றது கண்டிப்பான முறையில் கைகூடும். தடைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டு கொடுக்கும். அதுக்கப்புறம் நமக்கு பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் சங்கடங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நபர்கள், வேண்டாம் பிரிஞ்சிடலாம் அப்படின்னு யோசித்த நபர்கள்லாம் இருக்கவங்க பார்த்திங்களா, டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டு அதுக்காக அதுவும் இழுத்துகிட்டே போகுது. டிவோர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு விஷயத்துக்காக போகலான்னு நினச்சாலும் முடியலை, வாழ்க்கையே ஒரு மாதிரி கெட்டு போச்சு அப்படின்னு தலையில் கை வச்சிட்டு இருந்த நபர்களுக்கு கூட இந்த வருஷம் திரும்பவும் பிரிஞ்சவங்க ஒன்று சேர்றது, மனசில் நல்ல மாற்றங்கள், புரியாமல் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு 100% நமக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தரை புரிஞ்சுக்காமல் தான் இந்த மாதிரியான பிரிவுகளுக்கு போகும். புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இந்த வருஷம் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். நிதானத்தை கைவிட்டுறவே விட்டுறாதீங்க. ரொம்ப அழகாக யோசிக்கக்கூடிய நபர்கள் தான் விருச்சிக ராசிக்காரங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு சொல்லவே வேண்டாம். ரொம்ப நுட்பமாக யோசிக்கக்கூடிய நபர்கள் சட்டுன்னு மனசை விட்டுருவாங்க. அதாவது இவங்களை பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த காரணத்தினால மட்டும்தான் இவங்களால் பார்த்திங்கன்னா கரெக்டாக போக முடியும். மோட்டிவேஷன் ட்ராப் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அப்படியே குழந்தை மாதிரி மாறிடுவாங்க. இந்த சூழ்நிலைகள் எல்லாமே இந்த வருஷம் மாறத்துக்கு உண்டான சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பான முறையில் வருது. கொஞ்சம் நிதானமாக இருங்க. மாமியார் வீட்டு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பெண்களுக்கு புகுந்த வீட்டில் பெருசாக உடன்படிக்கை ஏற்படாமல் இருக்குது, எப்படி இங்கே வாழப்போகிறோம் அப்படின்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும். அதெல்லாத்தையும் தீர்த்து உங்கள் பேர் பாராட்டு பெறப்போகக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அடுத்ததாக ஆண்களுக்கான ஒரு பலன்கள். ஆண்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் பார்த்திங்கன்னா சுமதாங்கிகள் அப்படின்னு சொல்லலாம். ஏகப்பட்ட பிரச்சனைகளை மண்டையில் போட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நட்சத்திரக்காரர்கள். அதுவும் இவங்க பார்த்திங்கன்னா இவங்களுடைய வசந்த காலம் அப்படின்றது அவங்க ஸ்கூல் படித்து முடித்ததுக்கப்புறமா, அதாவது நம்ம பிறக்கிற திசை இருக்கு இல்லையா, அந்த திசையிலேருந்து கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா 35 வயசு வரைக்கும் ரொம்ப ஜாலியாக போயிருப்பாங்க. 15 வயசுக்கு அப்புறமாவே நமக்கு பார்த்திங்கன்னா சுக்கிரதசை ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்பத்துலேருந்து 35 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதைக்கு போகிறது, வாழ்க்கையை வடிவமைச்சிக்கிறது, புது நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறது, இந்த மாதிரியாக ஜாலியான மூமெண்ட்டில் போனது 35 வயசு வரைக்கும். அதுக்கப்புறமா பல போராட்டங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒரு விஷயத்தில் போய் உட்காந்தோன்னா அதில் ஒரு அப்டக்கிள்ஸ், அதாவது தடைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தடையை உடச்சிட்டு போகிறதுக்குள்ளே போதும்னு ஆகிடுது. எந்த விஷயம் பண்ணாலும் அதில் ஒரு கருத்து முரண்பாடு வருது. பொதுவான வாழ்க்கையில் வரக்கூடிய கருத்து முரண்பாடுகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக ஒரு வேலை பார்க்குறவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்கன்னா அவங்க சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. பொதுவாக ஒரு விஷயத்தில் இருப்பாங்க இல்லையா, ஒரு மீடியா துறைகள்லையோ அரசு சார்ந்த விஷயங்கள்லையோ வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு சர்ச்சைகள் ஜாஸ்தியாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சர்ச்சைகள்லேருந்து அவங்கள காப்பாற்றிக்கிறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த பிரச்சனைகளுக்கான முடிவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 2025 நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள், ஒரு பயிற்சிகள் நடக்க பலவிதமான மாற்றங்களையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2025 வச்ச உடனே அந்த ஜனவரிலேயே சின்ன சின்ன பிரச்சனைகள் முடிவுக்கு வந்ததையும் நீங்கள் பார்க்கலாம். வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கு அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு பிரச்சனைகள், அதாவது முடிச்சுகளாக விழுந்திருக்கிறதுல ஒரு முடிச்சும் அவிழ்க்கப்படுறதையும் இங்கே கண்கூடாக பார்க்கலாம். வெளியே வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கடன்களில் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. இந்த கடன்கள் அடையிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது 2025 முடிகிற சமயத்தில் மேக்ஸிமம் கடனை நீங்கள் அடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை கண்டிப்பான முறையில் கொடுத்துரும். அதாவது நல்ல கிரக பயிற்சிகள் நடக்க நமக்கு நடக்கக்கூடிய திசைகள், அதில் வரக்கூடிய புக்திகள், இதெல்லாம் வந்து கணக்கில் வச்சு பார்க்கும்போது நன்மை அப்படின்றது கண்டிப்பான முறையில் வந்தே தீரும். அதாவது பெருமளவு நன்மை வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அது நான் கோச்சார பலன்களில் சொல்கிறேன். எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் நமக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் சொல்லிடுறேன். உங்கள் பிறப்பு கட்டத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கோச்சாரத்தில் வரக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய கட்டத்தில் உட்கார்ந்த கிரகங்களை எப்படி வந்து பார்க்குது அப்படின்றதையும் பார்த்துக்கணும். அதோட இணைவு சேர்ந்து தான் உங்களுக்கு பலன்கள் முழுசாக கிடைக்கும். ஜஸ்ட்டு கோச்சாரத்தில் இருக்கிறது வந்து இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அவுட்லைனாக பிரச்சனை அப்படின்னு சொன்னால் பிரச்சனையாகவே இருக்குமா? கிடையவே கிடையாது. ஏழரை சனின்னு சொல்கிறோம். ஏழரை சனி வந்து பார்த்திங்கன்னா ஏழரை வந்த அத்தனை பேருக்குமே பிரச்சனையில் போதா? அப்படியும் கிடையாது. இந்த சனி போய் தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகங்கள் நம்ம பிறப்பு கட்டத்தில் எந்த கிரகங்களோட போய் உட்காருதோ அதற்கேற்ற பலன்களை தான் அது கொடுக்கும். ஸோ இதுக்கு நம்மளுடைய பிறப்பு கட்டத்தில் இருக்க கிரகங்களும் ஒரு காரணம் அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓவராலாக ஒரு பாசிட்டிவ், ஓவராலாக ஒரு நெகட்டிவ் அப்படின்றது கிடையாது. ஆனால் இந்த வருஷமான ஓவரால் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. அதில் இன்னும் பெரிய டபுள் மடங்கு பாசிட்டிவ் வரணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு கட்டத்தில் இருக்கிற கிரகங்களோடு இணைச்சி நீங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாத்தையும் வச்சு பாருங்கள். வேலைக்கு போகக்கூடியவங்களுக்கு, தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, அரசு தொடர்பில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் சிறப்பான வருஷமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதே மாதிரி திருமணம் தடையாக இருந்த நபர்களுக்கு திருமண வாழ்க்கைகள் அப்படின்றது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை ஜாஸ்தியாகிறதுக்குண்டான சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு கருத்து முரண்பாடலையே போய்கிட்டு இருக்கு, ஏதாவது நம்ம ஒன்றுன்னா அவங்க ரெண்டுன்னு சொல்கிறாங்க, அதனால் பேசுகிறதையே குறைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு அந்யோன்யம் மேம்படும் அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குது. குழந்தை பிறப்பு தாமதமாக இருந்தவங்களுக்கு கண்டிப்பான முறையில் குழந்தை பிறப்பு அப்படின்றது உண்டு. சொத்து சேர்க்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்குது. பொது வாழ்க்கையில் நமக்கு பாராட்டும் புகழும் கிடைக்கிறதுக்கு உண்டான சிச்சுவேஷன்ஸும் நல்லாவே இருக்குது. மாணவர்களுக்கான பலன்கள், அதாவது மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா புதனுடைய திசையில் வந்து பிறக்கிறாங்க. அதாவது பொதுவாக எல்லாருமே அந்த திசையில் தான் பிறக்கிறாங்க. புதன் திசையில் பிறக்கிறது, அதுக்கப்புறமா கேது திசை வந்துடுது. புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வயசு வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா கேதுவுடைய திசை ஆரம்பிக்குது. அது ஒரு 7 வருஷம். ஒரு 15 வயசு வரைக்கும் நமக்கு இந்த 2 திசையில் இருக்கும். அதுக்கப்புறமா சுக்கிரனுடைய திசை ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10ஆவதுக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வருது. அப்போ தான் வந்து படிப்பு ரொம்ப கண்ணும் கத்துமாக படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. சுக்கிர திசை ஆரம்பித்ததுனால விளையாட்டு புத்தி ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது, ஊர் சுற்றலாம் வாங்கிறது, சினிமா பொழுதுபோக்குகள், அதாவது நமக்கு துணிமணி எடுக்கிறது, அலங்கார பொருள் மேலே ஆசைப்படுறது, இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அதிகமாக வரும். அதே சமயத்தில் இளவயதில் வரக்கூடிய சுக்கிரன் அப்படிங்கிறதுனால காதலையும் கற்றுக் கொடுத்துட்டு போயிடுவார். ஸோ இது எல்லாத்தையும் இருந்து உங்களை நீங்கள் எப்படி பாதுகாப்பாக வச்சுக்கிறது அப்படின்றதுல ரொம்ப முனைப்பாக இருந்துக்கோங்க. ஒரு கிரகங்கள் நடக்கும் பொழுது நம்மளை ஒரு மாதிரியான சூழ்நிலைக்கு தள்ளி நம்மளை மேம்படுத்தக்கூடியது தான் திசைகள், அதுக்கப்புறம் வரக்கூடிய புக்திகள் எல்லாமே. ஸோ இந்த சுக்கிர தசையில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்காது. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இனிப்பு மேலே ரொம்ப ஆசையாக இருக்கும். ஒரு ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டு வீட்லேயே உட்காந்து படிங்க. படிக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவங்க கேட்குற சிற்றுண்டியை வாங்கி கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் உட்காந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் அவங்களோட ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறத கற்றுக்கோங்க. இதை மட்டும் செஞ்சிங்கனாவே அவங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்களாக இருக்கக்கூடும். நீங்கள் அவங்கக்கிட்ட அதட்டி உருட்டி மிரட்டி தான் வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட அவங்க சண்டைக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தைகள் குறையறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இருக்கும். அம்மாவோட சண்டை போடக்கூடிய பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்கும். அம்மாவோட தான் கருத்து முரண்பாடுகளே ஜாஸ்தியாக வரும். கோவத்தை ஃபுல்லாக அம்மா கிட்ட காட்டிடுவாங்க. அதனால் ரொம்ப அட்வைஸ்லாம் பண்ணாமல் அவங்களுக்கு பிடிச்சது கொடுத்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா அவங்கள ஈஸியாக வழிக்கு கொண்டு வந்துட முடியும். அவங்களுக்கு சுக்கிரதசை முடிகிற பட்சத்துலேயே அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகள், கை நிறைய சம்பளத்தோட, அதே மாதிரி வாழ்க்கையும் ஆரம்பிச்சிடலாம். திருமணம் ஆகிறது, குழந்தை பிறக்கிறது எல்லாமே அந்த தசை முடியறதுக்குள்ளேயே நடந்துடும். ஒரு சிலருக்கு சுக்கிரன் நீசமாகவோ இல்லை சுக்கிரன் அஸ்தங்கமாகி இருக்கிற பட்சத்தில் 30 வயது தாண்டி திருமணம் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இருக்கும். அது வந்து ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது இந்த காலத்தில். அது வரைக்கும் உங்களோட தொழில் ரீதியான விஷயங்கள், வேலை ரீதியான விஷயங்களை முனைப்பு காட்டுங்க. நல்லா படித்து வாழ்க்கையை எப்படி செம்மையாக்குறது அப்படின்றத பற்றி யோசிச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இந்த 2025 கிரகங்கள் பயிற்சி அடைய பல மாறுதல்கள் வாழ்க்கையில் கொடுக்கும். ஸோ முன்னேற்றம் அப்படின்றது நிச்சயமாக உண்டு. அடுத்து கோச்சார பலன்கள் பற்றி பார்த்துடலாம்.
கோச்சாரம், அதாவது நமக்கு வந்து இந்த வருஷம் 4 கிரக பயிற்சிகள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ராகுவோடைய பயிற்சி 4வது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சுகபோகமாக வாழ வைக்கும். இது நாள் வரைக்கும் 4ல் வந்து சனி இருந்ததுனால நம்ம லக்ஸுரியாக ஏதாவது பிளான் பண்ணால் அதை அடக்கி ஒடுக்கி எல்லாத்தையும் சிக்கனமாக மாற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம். அதனால தான் கையில் பணம் காசு பொருளாத மாதிரி வச்சுருக்கும். ஒரு பணம் வருதுன்னா வர்றதுக்கு முன்னாடி அதற்கான நம்ம திட்டம் போட்டு வச்சுருப்போம். திட்டம் நம்ம போடுறோமோ இல்லையோ அது இயற்கையாகவே அமைஞ்சிரும். ஒரு 50 ரூபா வருதுன்னா 60 ரூபாய்க்கு செலவு ரெடியாக இருக்கும். இந்த மாதிரியாக தான் போய்கிட்டு இருக்குது. கைக்கும் வாய்க்கும் ஈக்குவலாக போகுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படி ஒரு சூழ்நிலை போய்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறமா ராகு வரும்போது தான் கையிருப்புகள் அதிகமாகும். பண தேவைகள் பூர்த்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கும். நீங்கள் வந்து ஒரு வண்டி வாகனம் மாற்றணும்னு நினச்சாலும் தாராளமாக மாற்ற முடியும். நீங்கள் எண்ணியபடி உங்களோட வாழ்க்கையை ஆனந்தமாக போக்கக்கூடிய சூழ்நிலை ராகு கேது பயிற்சியில் கிடைச்சே தீரும். கேது வந்து நமக்கு வருமானத்தை தடை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருந்தது. அந்த கேதுவுடைய நகர்வுக்கு பிறகு உங்களுடைய வருமானம் இரட்டிப்பாக ஆகிறதையும் கண்கூடாக பார்க்க முடியும். சனி நகர்ந்து 5க்கு போகுது அப்படின்னும் பொழுது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி போய் உட்காருதுனாக்கா 5ல் போனால் கொஞ்சம் மந்தநிலை சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஆனாலும் கூட உங்களுக்கு அந்த மீன ராசியில் உங்கள் பிறப்பு கட்டத்தில் குருவோ சுக்கிரனோ இருக்க பெற்றவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அபரிவிதமான பலன்கள் கிடைக்கிறது. எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பான முறையில் நல்ல பலன்களை அளவுக்கு அதிகமாக ஈர்க்க முடியும். அதாவது என்ன மந்த நிலையாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செழுமையான வாழ்க்கை அப்படின்றது கொடுத்தே தீரும். பண வரவுகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். குருவுடைய பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி நடந்ததுக்கப்புறமா குருவுக்கும் அதே மாதிரி தான். குரு போய் உட்கார போகிற மிதுன ராசியில் உங்களுக்கு சனி இருக்குது அப்படின்னா புதன் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி சுக்கிரன் இருக்குது அப்படின்னாலும் இந்த குரு போய் உட்காரும் பொழுது அந்த இணைவுகள் ஏற்படும் பொழுது அதற்கேற்ற பலன்கள் புதன் இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிலம் வாங்குறது வீடு வாங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். படிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான சிச்சுவேஷன்ஸ் வரும். அதே மாதிரி சுக்கிரன் இருக்குன்னா திருமண வாய்ப்புகள் கைகூடும். வீடு கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பும் கைகூடும். சனி இருக்குன்னா உத்தியோகத்தில் பெரிய முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் நடக்கும். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அபரிவிதமான லாபம் வரத்துக்குண்டான சூழ்நிலை உண்டு. ஸோ இந்த கிரகங்கள் பயிற்சி அடைய உங்களுடைய பிறப்பு கட்டத்தையும் வச்சுட்டு எந்த மாதிரியான கிரகம் வந்து நம்ம கட்டத்தில் உட்காந்துருக்குன்றதை மேட்ச் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்க கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு பயிற்சியிலையும் என்ன மாதிரி பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது நட்சத்திர தோஷம். இந்த நட்சத்திர தோஷம் அப்படின்றது ஒரு நட்சத்திரத்துக்குமே இயற்கையாக அமையக்கூடிய ஒரு நட்சத்திர தோஷம். அதாவது ஒரு கிரகம் வந்து தோஷப்படும். அப்படி இருக்கக்கூடியது தான் கேட்ட நட்சத்திரத்துக்கு சந்திரன் தோஷம் அடையும். இந்த சந்திர தோஷம் அப்படின்றது என்ன மாதிரி சூழ்நிலை உருவாக்கும்னா ரொம்ப ஈஸியாக சளி பிடிக்கக்கூடிய ஒரு கிரகம். எப்பயுமே கோல்டு எஃபெக்ட் ஆகிறது, தும்மல் வந்துக்கிட்டே இருக்கிறது, சைனஸ் பிரச்சனை இருக்கக்கூடியது. அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாகமாகவே இருக்கும், தொண்டை வரட்டாகவே இருக்கும், இரும்பல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். உடல் உபாதைகள் இருக்கிறது. அடுத்ததாக இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு பெண்களோட ஆர்குமெண்ட் வரும் அப்படின்னு நான் சொல்வேன் இல்லைங்களா. சந்திர தோஷம்னு சொன்னாலே கூட பிறந்த பெண்கள் இருக்கட்டும், அப்படின்னா நான் நண்பர்களாக இருக்கட்டும், அப்படி இல்லாத பட்சத்தில் அம்மா கூட அத்தைங்களோட இந்த மாதிரி எல்லாரோடையுமே வந்து ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் நம்ம பயன்படுத்த அதெல்லாம் மாற்றமாக மாறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது. நிறைய பேர் சொல்வீங்க எனக்கு அந்த மாதிரிலாம் வந்ததே இல்லையேன்னு. உங்கள் வாழ்க்கையில் முன்பாதியில் இருக்கீங்களா, அதாவது முதல் 30க்கு மேலேயா அப்படின்னு பார்க்கும்பொழுது முதல் 30ல் பெருசாலாம் சண்டைகள்லாம் வராது. ஏன்னா வாழ்க்கையோட ஆரம்ப நிலையில் இருக்கிறதுனால அவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். 30க்கு மேலே இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த சந்திர தோஷமே வேலை செய்யும். அதனால் அதுலேயும் பார்த்திங்கன்னா சந்திர தசை போகுது பார்த்திங்களா. சந்திர தசை ஆரம்பித்தவங்களுக்கு மட்டும்தான் அதிகமாக இந்த சந்திர தோஷம் வேலை செய்யும். ஸோ அந்த சூழ்நிலைகளில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்றத பற்றி சொல்லிடுறேன். முதல்ல பண்ணக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திர தோஷம் என்ன பண்ணுன்னா மன ரீதியான விஷயங்கள், அதாவது மனோகாரகன் சந்திரன் என்ன செய்யும், மனசு சார்ந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப பாசிட்டிவாக நம்மளாம் நினச்சிக்கிட்டா கூட எனக்கு அதெல்லாம் கிடைக்காது, எனக்கு வராது அப்படின்னு ஆழ் மனசு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுலேயே நம்ம உடஞ்சி போயிடுவோம். என்ன தான் யாராவது நம்மளை பூஸ்ட் பண்ணால் கூட நெகட்டிவ் தாட்ஸ் அளவுக்கு அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும். இதிலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வெண்மையான ஆடைகளை பயன்படுத்துங்க. அதே மாதிரி ஏதாவது தானம் பண்ணணுன்னா கோவில்களுக்கு, அதாவது அம்மன் கோவில்களுக்கு அரிசி தானம் பண்ணுங்கள். உணவு பொட்டலங்களை தானமாக கொடுக்கலாம். முடிஞ்சவங்க நீர் மோர் தானமாக கொடுங்க. இதெல்லாம் சந்திரனுடைய காரகத்துவத்தில் இருக்குது. அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு கோவிலுக்கு ஏதாவது பொருட்களை வாங்கி கொடுக்கணும், அரிசி மாவு வாங்கி கொடுங்க, பால் வாங்கி கொடுங்க. இப்போ நான் சொன்ன ஏதாவது ஒன்று தான் உங்களால் முடியும்னா செய்யுங்க. இதை செய்கிற பட்சத்தில்
உங்களுக்கு அபரிவிதமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். சந்திரனுடைய தோஷம் குறைய குறைய நமக்கு நட்பு வட்டம் பெருகும். அதே மாதிரி மனசளவில் நெகட்டிவ் தாட்ஸ் நம்மக்கிட்ட வந்து போயிடும். நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கலாம். முத்து மோதிரம் அணிஞ்சிக்கோங்க. அதாவது முத்து வந்து நம்ம உடம்பை டச் பண்ணும்பொழுது இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராது, ஆர்குமெண்ட்ஸ் வரும்னு சொன்ன இல்லைங்களா, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக்க முடியும். அதாவது சிவன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அம்மன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்கள். அம்மன் வழிபாடு பண்ணிங்கன்னாவே போதுமானது. சந்திரனுக்கு அதிபதியான தெய்வம் அம்மன். பார்வதி தேவியை வழிபாடு பண்ணுற பட்சத்திலேயே உங்களுக்கு பல நன்மைகள் கண்டிப்பான முறையில் வந்துடும். பௌர்ணமி நேரத்தில் முழுசாக வரக்கூடிய நிலவை வணங்குங்க. அதாவது டைரெக்டாக பார்க்கக்கூடிய கிரகம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு சூரியனும் சந்திரனும் தான். அதனால் இந்த 2 கிரகங்கள் தோஷமாகிற நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக கிரகங்களையே வழிபாடு பண்ணிக்கலாம். பௌர்ணமி சந்திரனை வழிபாடு பண்ண உங்கள் மனசு அப்படின்றது நிறைவாக இருக்கிறதுக்கு அது வழிவகை செஞ்சு கொடுத்துரும். அடுத்தது தொடர்ந்து வழிபாடு. என்ன வழிபாடு தொடர் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். விநாயகர் வழிபாடு பண்ணும் பொழுது வினைகள் எல்லாம் தீர்க்கப்படும், அதே மாதிரி சிக்கல்கள் எல்லாம் களையப்படும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய மனசு நிறைவாக இருக்கிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். வாழ்க்கையில் முன்னேற்றம் கண்டிப்பான முறையில் உண்டு. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கேட்டை நட்சத்திரத்துக்கான பலன்கள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.